நண்பர்களே, அதாவது நிலநடுக்கம் எப்படி ஏற்படுது அப்படின்னா, நம்ம அ மழை இல்லாத நேரத்தில நம்ம இப்போ கோடை காலத்தில அளவுக்கு அதிகமா தண்ணி எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா, போர்ல தண்ணி இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. நிலப்பரப்புக்கு அடிப்பகுதியில தண்ணி இல்லை என்று அர்த்தம். அந்த தண்ணி இல்ல அப்படின்னா, வீடுகள் என்ன செய்யணும்னா மேலே இருக்கு. மேலே இருக்கும்போது என்னன்னா, அ கீழ பார்த்தீங்கன்னா, கூடு மாதிரி இருக்கும். தண்ணி இல்லாத இடத்துல. அப்போ என்ன ஆகும்னா, வெயிட் சுமக்க முடியாம என்ன ஆகும்னா, அந்த நிலப்பரப்பு உடைஞ்சு அப்படியே நம்ம உள்ளே போயிரும். அதுதான் நிலநடுக்கம். அதாவது நம்ம என்ன செய்யணும்னா, போர் தண்ணீரை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் 1. 2வது மரங்களை அதிகமா நடணும். மரங்கள அதிகமா நட்டா என்ன ஆகும்னா, அதாவது வேர்கள் அதிகமா உள்ளே போயிருக்கும். அப்போ ஒண்ணோடு ஒண்ணு பின்னிக்கிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது நில அதிர்வு ஏற்படும்போது அது என்ன ஆகும், நம்மள கீழ இறங்க விடாது. அதனால தான் நம்ம மரங்கள் அதிகமா நடணும். அதுவும் வேர்கள் ஆழமாக போடக்கூடிய மரங்கள நடணும். அப்புறம் அணைக்கட்டிலிருந்து எடுக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்த வேண்டும். அப்புறம் இயற்கையா ஊறக்கூடியது இருக்குல்ல, கிணறுகள், இந்த ஆறுகள் இருக்க தண்ணீரை பயன்படுத்தலாம். இந்த மாரி கிடைக்கக்கூடிய தண்ணீர்கள் பயன்படுத்தணும். போர் தண்ணீரை பயன்படுத்த தவிர்க்கணும். அது மட்டும் இல்ல, அதாவது போருக்குள்ளேயே மோட்டர போட்டு தண்ணி எடுக்குறாங்க. அது என்ன ஆகும்னா, அளவுக்கு அதிகமா தண்ணீரை உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கணும். இது ஒரு பக்கம். அப்புறம் என்ன செய்யணும்னா, மண்ணில் அதாவது அ அதாவது கடலில் இருக்கக்கூடிய அந்த உப்பு இருக்குல்ல, உப்பு தன்மை அதிகமா இருக்கு. உப்பின் தன்மை அதிகமா இருக்க காரணம் என்னென்னா, நம்ம சிறுநீர் கழிக்கிறோம், குளிக்கிறோம். அதாவது என்ன சொல்றதுன்னா, உப்பின் தன்மை இந்த கழிவுகள்னால அதிகரிக்குது. இந்த கழிவுகள்ல இது இதுலேருந்து உப்பு அதிகரிக்க காரணம் அதனால தான். அது மட்டும் இல்ல, உப்பு பாறைகள்லாம் இருக்கு. ஆனா உப்பு அதிகரிக்கும் மனிதர்களுடைய கழிவுகளும் ஒரு காரணம். இதில உப்பு அதிகமா உற்பத்தி ஆகும். அதாவது சைவமாவே சாப்பிட்டாலும் உடல்லேருந்து வெளியாகக்கூடியது அது உப்பு இருக்கு. அதனால அந்த உப்பின் தன்மை அதிகரிக்க காரணம் இது ஒண்ணு. கடல் உப்பா இருக்குது. இந்த உப்ப என்ன செய்யணும்னா, நம்ம உப்பு உற்பத்தியை அதிகப்படுத்தி உப்ப அழிக்கணும். மனிதர்கள் இந்த உலகத்தில எவ்வளோ நாள் வாழ்றோமோ, அவ்வளோ நாளும் நம்ம என்ன செய்யணும்னா, உப்ப அழிச்சுக்கிட்டே வரணும். இது என்னென்னு செய்யணும்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து ஒவ்வொரு வருடத்துக்கும் மனிதர்களுக்கு தேவைப்படாத அளவுக்கு இருக்கக்கூடிய உப்ப வச்சுக்கிட்டு, மீதம் உள்ள உப்பு என்ன செய்யணும், உற்பத்தியை அதிகப்படுத்தி அழிச்சுக்கிட்டே வரணும். இதனால என்ன ஆகும்னா, கடலில் உப்பின் தன்மை குறையும். நீராவியாக போறதுக்கு லேசா இருக்கும். மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். சீராக விவசாயம் நடக்கும். நல்லது நடக்கும். இப்போ என்ன ஆகும்னா, எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதனால நாம் என்ன செய்யணும்னு, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து இவற்றை செயல்படுத்த வேண்டும். உப்பு உற்பத்தி அதிகப்படுத்தி பிரஸ்ஸிங் செய்து அழிக்க வேண்டும். இது எல்லா நாடுகளிலும் செய்யணும். அதுக்கடுத்து சுனாமி ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னா, அதாவது கடலில் இருக்கக்கூடிய நில அதிர்வு ஏற்படும் ஒவ்வொரு நேரம். விரிசல்கள் ஏற்படும். அதுக்கடுத்து தீக்குழம்பின் புகை வெளியாகும். வெளியாகும்போது என்ன ஆகும்னா, சுனாமி ஏற்படும். கடலில் சுனாமி ஏற்படுவதற்கு காரணம் இதனால தான் காரணம். நன்றி, வணக்கம்.